ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மியூசோ ஃபேமிலி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கால் நாங்கள் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆட்டுக்காலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 கப் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்காலையும் போட்டுடலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 சின்ன மிளகா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், அது வேகிற வரைக்கும். இதுக்கப்புறம் இப்போ வெந்துருச்சு, ஸோ செக் பண்ணலாம். இந்த சூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி, ஸோ எல்லாருமே குடிக்கலாம். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருப்போம்ல, அது நான் 4 பேருக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் குடிக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி பெப்பரும் அப்படி தான், சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெப்பர்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.